மலேசியாவில் தொழிலாளர் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் தொழிலாளர் தினம் உருவாக காரணமாக இருந்தவர் மக்கள் தொண்டன் வி டேவிட் என்பது பலருக்கும் தெரியாது. மலேசியாவில் தொழிலாளர் தினம் பொது விடுமுறை தினமாக அரசாங்கத்தால் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படுவதற்காக பாடுபட்டவர் டாக்டர் வி டேவிட் என்றால் அது மிகையாகாது. தொழிற்சங்கத்தின் முன்னோடிகளில் ஒருவரான டாக்டர் வி டேவிட் இதற்காக மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தியிருக்கின்றார். இந்த போராட்டத்தில் எத்தனையோ தடைகளும் இடையூறுகளும் வந்திருந்த போதிலும் அவர் பின்வாங்காமல் தனது போராட்டத்தில் உறுதியாக இருந்தார். அப்போதைய துணை பிரதமர் டாக்டர் இஸ்மாயில் அப்துல் ரஹ்மானுடன் தொடர்ச்சியாக விவாதங்கள் நடத்தியதன் பலனாக 1972 ஆண்டு மே 20 தலைநகர் கோலாலம்பூரில் உள்ள டேவான் பலியா என்னுமிடத்தில் தொழிலாளர் தினம் பொது விடுமுறை தினமாக அதிகாரப்பூர்வமாக பிரகடனம் செய்யப்பட்டது. ஒவ்வொரு முறையும் தொழிலாளர் தினம் வரும்போது தொழிலாளர்களின் நினைவலைகளில் மக்கள் தொண்டன் டேவிட் நிறைந்திருக்கிறார் என்பதை மறுக்க முடியாது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.